வணக்கம் நண்பர்களே. துரோண அகாடமியிலிருந்து நான் உங்கள் நிறைமதி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் தான் பார்க்க போறோம். சரிங்களா? அதுல ஒரு டாபிக்கான பாளையக்காரர்கள் கிளர்ச்சி. அந்த பாளையக்காரர்கள் கிளர்ச்சி பார்ட் 1 வீடியோ நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்ப நம்ம பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த பாளையக்காரர் கிளர்ச்சி பார்த்தோம்னா 5 கேரக்டர்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல 3 கேரக்டர்ஸ் வந்து நம்ம பார்ட் 1லயே பார்த்திருந்தோம். என்ன பார்த்திருந்தோம்? பூலித்தேவர், வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன். பூலித்தேவர் யாரு? ஆங்கிலேயரை எதிர்த்து முதல்ல கிளர்ச்சியில் ஈடுபட்டவர். சரிங்களா? வேலுநாச்சியார் சிவகங்கையை ஆங்கிலேயரிடமிருந்து திரும்ப வந்து மீட்டவர். யாரு? வேலுநாச்சியார். வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணாரு? கடைசி வரைக்கும் ஆங்கிலேயரிடம் சரணடைய மறுத்தவர். ஓகேங்களா? இப்ப நம்ம மீதி இருக்கிற 2 கேரக்டர்ஸ் வந்து பார்க்க போறோம். அதுதான் இந்த பார்ட் 2 வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை பத்தி பார்க்க போறோம். மருது சகோதரர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டமைப்பை வந்து உருவாக்குனாங்க. சரிங்களா? அந்த கூட்டமைப்பானதுதான் ஒரு பெரிய கிளர்ச்சி. அந்த கூட்டமைப்பு எல்லாம் சேர்ந்துதான் ஒரு பெரிய கிளர்ச்சியா வந்து வெடிச்சது. அதுதான் இந்த தென்னிந்திய கிளர்ச்சி. சரிங்களா? அந்த தென்னிந்திய கிளர்ச்சிய இன்னும் வந்து வலிமையாக்குறதுக்காக திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டாங்க. சரிங்களா? இந்த அறிக்கையை வந்து ஒரு ஒரு இடத்துல, அதாவது ஆங்கிலேயருக்கு எதிரா மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு போஸ்டரை ரெடி பண்ணி ஒட்டிடுவாங்க. சரிங்களா? இது மேலும் வந்து இந்த கிளர்ச்சிய உந்துதலுக்கு ஆளாக்கியது. சரிங்களா? தீரன் சின்னமலை யாரு அப்படின்னா, ஆங்கிலேயரை எதிர்த்து கடைசி வரைக்கும் வந்து வெற்றி பெற்றவர் போர்ல. ஓகேங்களா? ஆங்கிலேயரை ஓட விட்டவர் யாரு? தீரன் சின்னமலை. ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த வீடியோல பிஒய்க்யூவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம். சரிங்களா? அதுவும் இல்லாம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்ப நீங்க கையில ஒரு நோட்டை பென் எடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் 1 பை 1 நோட் பண்ணிட்டே வந்துருங்க. இப்ப நம்ம சப்ஜெக்ட்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் மருது சகோதரர்கள். மருது சகோதரர்களுடைய பெற்றோர் யாருன்னு பார்த்தோம்னா, பொன்னாத்தான் மூக்கையா. ஓகேங்களா? மூத்தவர் யாரு அப்படின்னா, பெரிய மருது, ஃபர்ஸ்ட் பையன். இவர் வெள்ளை மருது எனவும் அழைக்கப்பட்டார். இவர் எப்ப பிறந்தாரு அப்படின்னா 1748ல பிறந்தாரு. ஓகேங்களா? சின்ன மருது. சின்ன மருது எப்ப பிறந்தாரு அப்படின்னா 1753ல பிறந்தாரு. இவருடைய இன்னொரு பெயர் என்ன, இயற்பெயர் என்ன அப்படின்னா மருது பாண்டியன். ஓகேங்களா? இதை வந்து கொஸ்டின்லயே வந்து கேட்டிருக்கிறாங்க. பிஒய்க்யூல மருது பாண்டியன்ற ஆப்ஷன்ல வச்சு இந்த நேம் வச்சும் கேட்டிருக்கிறாங்க. சின்ன மருதுன்னு கேட்காம மருது பாண்டியன் அப்படின்னு வச்சும் கேட்டிருக்கிறாங்க. அப்ப நம்ம இதையும் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இவங்க 2 பேருமே வந்து 1801ல ஆங்கிலேயர்களால தூக்குல போடப்பட்டாங்க. ஓகேங்களா? இவங்க யாரு? இந்த மருது சகோதரர்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, முத்துவடுகநாதரிடம் பணி செய்தவர்கள். ஓகேங்களா? முத்துவடுகநாதர் யாரு அப்படின்னா, சிவகங்கையுடைய மன்னர். யாரு? முத்துவடுகநாதர். இந்த டைம்ல தான் இந்த சிவகங்கை மன்னரை போர்ல ஈடுபட வைப்பாங்க. சரிங்களா? யாரு அப்படின்னா பிரிட்டிஷ். 1772ல ஆற்காடு நவாபுடைய படைகள் என்ன பண்ணுவாங்க? சிவகங்கையை தாக்குறதுக்காக போர் தொடுப்பாங்க. சரிங்களா? அப்ப சிவகங்கையை ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. சிவகங்கையுடைய மன்னரா யார் இருக்கிறாங்க? முத்துவடுகநாதர். அப்ப அவரை எதிர்த்து தானே அந்த போர் செய்வாங்க. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, காளையார் கோவில். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோலயே இதை சொல்லியிருப்போம். காளையார் கோவில்ல போர் நடந்தது. அந்த போர்ல முத்துவடுகநாதர் இறந்துட்டாரு அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த போர்ல வந்து இறந்துட்டாரு. அப்ப பிரிட்டிஷ் தான் வந்து வின் பண்ணிடுறாங்க. இப்ப சிவகங்கை என்ன ஆகும்? பிரிட்டிஷுடைய கண்ட்ரோல்ல வந்துருமா? அப்ப திரும்பவும் வந்து யார் மீட்டாங்க அப்படின்னா, மருது சகோதரர்களும் அதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க. சரிங்களா? மருது சகோதரர்கள் திரும்பவும் கைப்பற்றிட்டாங்க எங்க சிவகங்கையை. ஓகேங்களா? இதற்கிடையில வேலுநாச்சியார் வந்து 8 வருஷம் வந்து, அதாவது முத்துவடுகநாதர் இறந்துட்டாரு இல்லையா? அதுக்கப்புறம் கோபால நாயக்கர், இவர் யாரு அப்படின்னா திண்டுக்கல்ல விருப்பாட்சியுடைய பாளையக்காரர். அவருடைய பாதுகாப்புல வேலுநாச்சியாரும் அவருடைய மகளான வெள்ளச்சி நாச்சியாரும் 8 வருஷம் அவங்களுடைய பாதுகாப்புல போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? 8 வருஷம் கழிச்சு 1780ல திரும்பவும் வந்து சிவகங்கையை மீட்டிருவாங்க. சரிங்களா? சிவகங்கை மீட்டதுக்கு அப்புறம் வேலுநாச்சியார் பொறுப்பேற்பாங்க. அதுக்கப்புறம் அவருடைய மருமகன் வந்து பொறுப்பேற்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மருமகனுடைய இறப்புக்கு பிறகு முழு அதிகாரமும் இந்த மருது சகோதரர் கையில வந்துரும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் இந்த மருது சகோதரர்கள் சிவகங்கையை முழுவதுமாக பொறுப்பேற்று நடத்தினாங்க. ஓகேங்களா? பெரிய மருது தான் அரச பதவி ஏத்தாரு. சின்ன மருது
அவருடைய ஆலோசகரா செயல்பட்டாரு. சரிங்களா? இந்த சின்ன மருது தான் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாரு. சரிங்களா? இந்த ஆங்கிலேயரை வந்து எப்படி எதிர்க்கலாம் அப்படின்றது பிளான் போடுறது எல்லாமே இந்த சின்ன மருது தான். அதனால இவரை எப்படி அழைச்சாங்க அப்படின்னா, சிவகங்கையின் மன்னர், சிவகங்கையின் சிங்கம். சிவகங்கையின் மன்னர்னா முத்துவடுகநாதர் சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்பட்டார். யாரு? சின்ன மருது. ஓகேங்களா? சிவகங்கை சிங்கம்னா சின்ன மருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த மருது சகோதரர்களுக்கும் பிரிட்டிஷ்க்கும் எப்படி வந்து இந்த மோதல் ஏற்படுது, போர் எப்படி ஏற்பட்டுச்சு, இந்த கிளர்ச்சி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, கட்டபொம்மன் வந்து ஆங்கிலேயர்களால தூக்கு போடப்பட்டு இறந்துட்டு இருப்பாரு இல்லையா? அதுக்கப்புறம் அவருடைய சகோதரர்கள் யாரு? ஊமைதுரை, செவத்தையா. இவங்க 2 பேரையும் பாளையங்கோட்டை ஜெயில வந்து போட்டுருவாங்க. யாரு? ஆங்கிலேயர்கள். பாளையங்கோட்டை ஜெயில போட்டதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் வந்து தப்பிச்சு வந்துருவாங்க. அப்ப யாரு அடைக்கலம் கொடுப்பாங்க இவங்களுக்கு அப்படின்னா, மருது சகோதரர்கள் தான் அடைக்கலம் கொடுப்பாங்க. ஊமைதுரையும் செவத்தையாவையும் பாதுகாப்பாங்க. சரிங்களா? இப்ப பிரிட்டிஷ் வந்து இவங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. இவருடைய பாதுகாப்புல தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து ஒப்படைக்க சொல்லுவாங்க. ஆனா மருது சகோதரர்கள் வந்து ஒப்படைக்க மாட்டாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருவாங்க. சரிங்களா? இது ஒரு ரீசன், போர் ஏற்படுறதுக்கான ஒரு ரீசன் இது. இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா, சிவகங்கை வியாபாரிகள். சரிங்களா? இந்த மாமூல் வந்து வச்சிருப்பாங்க இல்லையா? இப்ப நம்ம மூவி எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு கலெக்ஷன் மாமூல் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா? அதே போலதான் இங்கேயும் வந்து இந்த சிவகங்கை வியாபாரிகள் கிட்டயும் போயிட்டு இந்த பிரிட்டிஷ் வந்து கேக்குறாங்க. சரிங்களா? இதுவும் வந்து இந்த சிவகங்கையில இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. இதுவும் வந்து போருக்கு ஒரு ரீசனா ஆச்சு. மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சதுனால இந்த போர் நடக்கிறதுக்கு ஒரு ரீசனா அமைஞ்சது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் போர் ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கப்புறம் தான் இந்த தென்னிந்திய கிளர்ச்சியானது உருவானது. ஓகேங்களா? எப்ப அப்படின்னா 1800 இருந்து 1801 வரைக்கும் இந்த டைம் லைன்ல இந்த கிளர்ச்சியானது ஸ்டார்ட் ஆனது. சரிங்களா? இதை பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு கூற்று வந்து ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க. யாரு அப்படின்னா கே ராஜையன். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தென்னிந்திய கிளர்ச்சி 1800 to 1801 இந்திய விடுதலை போராட்ட பயணத்தின் தனித்தன்மை வாய்ந்த மாமுயற்சியின் துவக்கமாகும். இது வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருந்து நாம பெற்ற ஒரு விடுதலை போராட்டம். இது ரொம்ப பெரிய முயற்சி, தனித்தன்மை வாய்ந்த முயற்சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய பிரிட்டிஷ் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இந்த ராஜையன் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ராஜையன் அப்படின்றது இப்ப நம்ம ஷார்ட்கட் மூலமா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ராஜையனை நம்ம ராஜான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ராஜானா யாரு? அரசர். அரசர் என்ன பண்ணுவாரு? ஒரு கிளர்ச்சி நடந்தா அதுக்கு வந்து ஒரு பெரிய முயற்சி எடுப்பாங்க இல்லையா? ஒரு பெரிய பிளான் போட்டுதான் அந்த கிளர்ச்சியை முறியடிப்பாங்க இல்லையா? அதுதான் இங்க நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மாமுயற்சி அப்படின்னா ராஜா தான் பெரிய முயற்சி பண்ணுவாரு, மாமுயற்சி பண்ணுவாரு. அப்ப மாமுயற்சின்ற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாமுயற்சின்னு வந்தா ராஜையன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து இந்த தென்னிந்திய கிளர்ச்சி வந்து 2வது பாளையக்காரர் போர் என அழைக்கப்படுகிறது. சரிங்களா? முதல் பாளையக்காரர் போர் அப்படின்னு சொன்னவங்க யாரு அப்படின்னா, அதுக்கு காரணமானவர் யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மன். சரிங்களா? முதல் பாளையக்காரர் போருக்கு காரணம் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவருடைய எதிர்ப்பு தான் முதல் பாளையக்காரர் போரா அமைஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பிரிட்டிஷரோட குறிப்புகள்ல இந்த தென்னிந்திய கிளர்ச்சியானது 2வது பாளையக்காரர் போர் என அழைக்கப்படுகிறது. இதையும் அப்படியே கொஸ்டினா கேட்டிருக்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பிப்ரவரி 1801. இப்ப நம்ம இங்க ஸ்டோரியா சொன்னோம் இல்லையா? இந்த மோதலுக்கான ரீசன், ஃபர்ஸ்ட் ரீசனை இங்க நம்ம எலாபரேட்டா பார்க்கலாம். பிப்ரவரி 1801 ஊமைதுரையும் செவத்தையாவும் சிறையில இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. எந்த சிறை அப்படின்னா பாளையங்கோட்டை சிறை. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? பாளையங்கோட்டை சிறையில இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. தப்பிச்சு எந்த இடத்துல வராங்க அப்படின்னா கமுதிய வந்தடைகிறாங்க. இந்த கமுதில இருந்து யாரு கூட்டிட்டு வரா? இவங்கள பாதுகாப்பா யாரு கூட்டிட்டு வரா அப்படின்னா சின்ன மருது. சரிங்களா? அவருடைய தலைநகரான சிறுவயலுக்கு அழைத்து வந்தார். யார? இந்த ஊமைதுரையும் செவத்தையாவும் கூட்டு வராங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கட்டபொம்மனை தூக்குல போட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் அவருடைய சகோதரர்களையும் ஜெயில அடைச்சிட்டாங்க. அப்ப பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை என்ன பண்ணாங்க அப்படின்னா இடிச்சிட்டாங்க. அதைதான் சரி பண்றதுக்கு திரும்பவும் வராங்க. யாரு? ஊமைதுரையும் செவத்தையாவும் தப்பிச்சு சின்ன மருது கிட்ட அடைக்கலம் போயிட்டாங்க இல்லையா? இப்ப வந்து இந்த பாஞ்சாலங்குறிச்சி
பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை திரும்பவும் வந்து ரீமேக் பண்றாங்க. சரிங்களா? இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் காலின் மெக்காலே என்ன பண்றாரு, ஏப்ரல்ல வராரு. இந்த கோட்டையை வந்து யார் வந்து ரீமேக் பண்ணது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் கோட்டையை வந்து கைப்பற்றிடுறாங்க. ஆங்கிலேயர் வசம் போயிடுது. எந்த கோட்டை? பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை. சரிங்களா? இப்ப இந்த பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா, சின்ன மருதுகிட்ட கேக்குறாங்க, நீ தானே வந்து இவங்க 2 பேரையும் வந்து வச்சிருக்கிற, ஊமைத்துறையும் செவத்தையாவும் வச்சிருக்கிற, அவங்க வந்து திரும்ப என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா வந்து மறுப்பு தெரிவிச்சிடாரு. யாரு? சின்ன மருது. இந்த மருது சகோதரர்கள் எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறாங்க. இவங்க வந்து மறுப்பு தெரிவிச்சிடறாங்க. இதனாலதான் இந்த போரே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் வந்து இந்த தென்னிந்திய கிளர்ச்சிக்கே வந்து மிகப்பெரிய காரணமா இருக்கு. சரிங்களா? கர்னல் அக்னியும் மற்றும் கர்னல் இன்ஸ் பிரிட்டிஷோட தலைமையில இந்த பக்கம் மருது சகோதரர்கள், சரிங்களா, இவங்களுக்குள்ளதான் இந்த போரானது நடக்குது. இப்ப இந்த மருது சகோதரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பெரிய வந்து பிளான் போடுறாங்க. என்ன பிளான் பார்த்தோம்னா, இந்த ஆங்கிலேயர்ல வந்து நம்ம நம்ம மட்டும் சேர்ந்தா இவங்களை வந்து தோக்கடிக்க முடியாது. இந்த நம்ம சுத்தி இருக்கிற பாளையக்காரர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை வந்து உருவாக்கணும். அந்த கூட்டமைப்புலாம் சேர்ந்துதான் நம்ம ஒரே நேரத்துல இந்த பிரிட்டிஷை வந்து தாக்கணும். அப்பதான் வந்து இவங்களை அடியோடு ஒழிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த மருது சகோதரர்கள் பிளான் போடுறாங்க. சரிங்களா? அதன்படி உருவானதுதான் இந்த பிராந்திய கூட்டமைப்புகள். ஓகேங்களா? ரீஜனல் லீக்ஸ். மொத்தம் வந்து 4 பிராந்திய கூட்டமைப்புகளானது உருவானது. சரிங்களா? ராமநாதபுரம், திருநெல்வேலி, திண்டுக்கல், மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்பு. இதுக்கு இந்த கூட்டமைப்புக்கு யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, யாரெல்லாம் இவங்க கூட ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இது வந்து நம்ம புக்ல வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ராமநாதபுரம் கூட்டமைப்பு. இதுக்கு யார தலைமை தாங்கினாங்க அப்படின்னா, மருது பாண்டியன் தான் தலைமை தாங்கினாங்க. மருது பாண்டியன்னா யாருன்னு சொல்லியிருந்தோம்? சின்ன மருது. சரிங்களா? பெரிய மருது தான் வெள்ளை மருது. இதை நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, கிளியரா இருக்கும். ஓகேங்களா? ராமநாதபுரம் கூட்டமைப்புக்கு யார் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னா, தஞ்சாவூர் ஞானமுத்து, சிவகிரி வன்னியன், மதுரை கள்ளர்கள். சரிங்களா? இந்த மதுரையில கள்ளர்கள் அப்படின்னா இவங்க ஒரு வம்சத்தை சேர்ந்தவங்க, அதனால கள்ளர்கள் அப்படின்னு சொல்றோம். திருநெல்வேலி கூட்டமைப்பு. இதுக்கு யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன். சரிங்களா? இது நம்ம கட்டபொம்மன் டாபிக் பார்க்கும்போதே நம்ம இந்த திருநெல்வேலி கூட்டமைப்பை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அதுதான் இங்க ரிஃப்ளெக்ட் இங்க பாக்குறோம். இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்க்கணும். இதுக்கு யார் ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னா, நாகலாபுரம், மன்னர்கோட்டை, போவாலி, கோளார்பட்டி, சென்னால்குடி. சரிங்களா? இதுல யார் இணையில அப்படின்னா, சிவகிரி பாளையக்காரர் வந்து இணையில பிரிட்டிஷ் கூட வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. சரிங்களா? இதை இணைக்கிறதுக்கு தான் சிவகிரியை மேல போர் தொடுக்க போவாங்க. அதுக்கப்புறம் கட்டபொம்மனும் ஆங்கிலேயருக்கு இடையில ஃபைட் நடக்கும். சரிங்களா? இது நம்ம கட்டபொம்மன் டாபிக்லயே பார்த்திருப்போம். திண்டுக்கல் கூட்டமைப்பு. திண்டுக்கல் கூட்டமைப்பு யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னா, கோபால நாயக்கர். ஓகேங்களா? ஆதரவு யாரெல்லாம் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னா, மணப்பாறை லட்சுமி நாயக்கர், டில்லி அப்துல் நாயக்கர், மங்களம் பாளையக்காரர். மங்களம் பாளையக்காரர் வந்து டில்லியோடைய எத்துல் நாயக்கரால தான் ஜாயின் பண்ணாங்க. சரிங்களா? இவங்களுடைய ஹெல்ப்பால தான் இவங்களும் ஆதரவு தெரிவிச்சாங்க. சரிங்களா? இத திண்டுக்கல் கூட்டமைப்பை அப்படியே வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பிவைக்யூல கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, திண்டுக்கல் கூட்டமைப்பில் இணையாத பாளையம், இணையாதவர் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்ப இவங்க 3 கேரக்டர்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்பு. இதுக்கு யாரு தலைமை தாங்கினாங்க அப்படின்னா, கேரளவர்மா பழசிராஜா. சரிங்களா? கேரளவர்மா பழசிராஜா. இதை நோட் பண்ணிக்கோங்க, இது புக்ல வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுக்கு யார் ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னா, வயநாடு, சமோரின் குடும்பம், மலபார் மாப்பிள்ளைகள். மலபார் மாப்பிள்ளைகள் அப்படின்னா கல்யாணத்துல இருக்கிற மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளை கிடையாது, இது வேற மாதிரி. சரிங்களா? இப்ப மலபார்னா கேரளால இருக்கு. கேரளால வணிகம் செய்ய வந்தவங்க தான் இந்த மாப்பிள்ளைகள். சரிங்களா? அவங்களதான் வந்து மாப்பிள்ளைகள் அப்படின்னு நினைச்சாங்க. அரேபிய வணிகர்கள் என்ன பண்ணாங்க, கேரளால வணிகம் செய்ய வந்தாங்க. அப்ப கேரளால இருக்கிற பெண்களையும் வந்து திருமணம் செஞ்சதால அவங்கள மாப்பிள்ளைகள் அப்படின்னு வந்து அழைச்சாங்க. சரிங்களா? இப்ப புரியுதுங்களா? மலபார் மாப்பிள்ளைகள். கோயம்புத்தூர் கவுண்டர்கள். இவங்கெல்லாம் வந்து இந்த மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்புக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. சரிங்களா? இப்ப இந்த கூட்டமைப்பு எல்லாம் வந்து ஒண்ணு சேர்த்தவங்க தான் இந்த மருது பாண்டியன். சரிங்களா? இந்த கூட்டமைப்பு எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய பிளான் போட போறாங்க. அதுதான் இந்த தென்னிந்திய கூட்டிணைப்பு. ஓகேங்களா? இதுக்கு இணைப்பு பாலமா இருந்தவர் தான் இந்த மருது பாண்டியன்.
இந்த டைம்ல தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கட்டபொம்மன் வந்து இறந்துருவாரு. கட்டபொம்மனை தூக்குல போட்டுருவாங்க. அப்ப அந்த திருநெல்வேலி கூட்டமைப்பு என்ன ஆகும்? பலம் இழந்து போயிடும் இல்லையா? அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கேரளவர்மா யாரு? பழசிராஜா. இவரு வந்து ஒரு சில காரணத்தால அந்த கூட்டமைப்புல இருந்து விலகிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு சில சுச்சுவேஷனால திரும்பவும் வந்து ஜாயின் பண்ணிருப்பாரு. சரிங்களா? இந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் துண்டாஜி வாக் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, கன்னட மராத்திய பகுதிக்கு தலைவர். கன்னட மராத்திய பகுதி. சரிங்களா? கன்னடம் அப்படின்னா கர்நாடகா. இந்த பகுதியில கூட்டமைப்பை வந்து உருவாக்கியவர். அதுக்கு தலைவராக இருந்தவர் துண்டாஜி வாக். இவர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு. யாரு? ராமநாதபுரம் கூட்டமைப்பு. சரிங்களா? ராமநாத கூட்டமைப்புக்கு தலைவர் யாரு? மருது பாண்டியன். அவர் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. இப்ப வந்து தென்னிந்திய கூட்டமைப்பானது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. யாரால? இந்த துண்டாஜி வாக்கால. சரிங்களா? துண்டாஜி வாக் மைசூர்ல இருந்து கிருஷ்ணப்ப நாயக்கரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா? இப்ப வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டமைப்பு வந்து உருவாச்சு இல்லையா? இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. என்ன பிளான் அப்படின்னா, 1800 ஏப்ரல்ல விருப்பாட்சியில வந்து ஒரு ஜாயிண்ட் சிட்டிங் போடுறாங்க. சரிங்களா? விருப்பாட்சி எங்க இருக்கு? திண்டுக்கல். திண்டுக்கல்ல இருக்கிற விருப்பாட்சியுடைய பாளையக்காரர் யாரு? கோபால நாயக்கர். ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? கோபால நாயக்கர். என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னா, ஒரு 3 முக்கிய முடிவுகளை எடுக்கிறாங்க. என்ன முடிவு அப்படின்னா, ஒரே டைம்ல பல இடத்துல வந்து நம்ம கிளர்ச்சியை ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இப்படி ஸ்டார்ட் பண்ணா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயருக்கு வந்து எந்த இடத்துல போயிட்டு வந்து போர் செய்யறது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா? அப்ப வந்து ஆங்கிலேயரை நம்ம ஈஸியா வந்து வீழ்த்திடலாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிளான். சரிங்களா? அப்புறம் இந்த போராட்டத்துல ஈடுபடுறாங்க இல்லையா? கிளர்ச்சியாளர்கள் போர் செய்யறாங்க இல்லையா? இவங்க எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருக்கணும். அந்த போர் செய்யும் போது ஒற்றுமையா இருக்கும். இது வந்து செகண்ட் பிளான். சரிங்களா? தேர்ட் பிளான் என்ன அப்படின்னா, நேரடியாக வந்து ஆங்கிலேயர் கூட மோதக்கூடாது. கொரில்லா போர் முறை மூலம் நம்ம ஈஸியா அவங்கள வீழ்த்தணும். சரிங்களா? அவங்களுக்கு தெரியாம மறைமுகமா தாக்குதல் நடத்தணும் அப்படின்றதுக்கு தான் இந்த கொரில்லா போர் முறை. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இந்த 3 பிளான் வந்து போட்டாச்சு. இப்ப எல்லாரும் சேர்ந்துட்டாங்க இல்லையா? இப்ப எந்த இடத்துல போர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்றாங்க. யாருடைய தலைமையில அப்படின்னா, கோபால நாயக்கர் தான் தலைமை தாங்குறாரு. சரிங்களா? என்ன பிளான் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. டைம் லைனும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. 1800 ஜூன் 3ஆம் தேதி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன நடக்குது பார்த்தோம்னா, இந்த ஜூன் 3 1800 அந்த டேட்ல போர் செய்யறதுக்கு முன்னாடியே 2 மாதங்கள், சரிங்களா? 2 மந்த் பிஃபோரே துண்டாஜி வாக்கு இருக்கிறாங்க இல்லையா? அவருடைய தலைமையில இந்த ஆங்கிலேயரை போயிட்டு ஆங்கிலேயர் மேல தாக்குதல் நடத்த ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஒரு கட்டத்துல வந்து இது ஆங்கிலேயரை தோக்கடிச்சுட்டு போயிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா கடைசியில என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஆங்கிலேயர் இவங்கள தோக்கடிச்சிடுறாங்க. சரிங்களா? பல கிளர்ச்சியாளர்கள் வந்து இறந்துட்டாங்க, கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்டு சிறையிலையும் ஒரு சில பேர் வந்து சிறையிலையும் வந்து அடைச்சிட்டாங்க. சரிங்களா? இதனால என்ன ஆகுது? தோற்கடிக்கப்பட்டது. இந்த இந்த பிளானே வந்து வேஸ்டா போயிடுச்சு. சரிங்களா? யாரால? இந்த துண்டாஜி வாக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணதால. சரிங்களா? இது வந்து ஆனா இன்னும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து மருது சகோதரருக்கு போகல. இவங்க ஒரு பக்கம் என்ன பண்றாங்க? மக்களுக்கும் வந்து இதுல ஈடுபடணும், மக்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த கிளர்ச்சியை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்றதுக்கு திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிடுறாங்க. சரிங்களா? எப்ப அப்படின்னா 1801 ஜூன் 1801 வெளியிடுறாங்க. ஓகேங்களா? இது என்ன? இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஜாதி, சமயம், இனம் இதெல்லாம் வந்து பார்க்காம நம்ம இந்திய மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த ஆங்கிலேயரை வீழ்த்தணும் அப்படின்றதுதான் இவங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. சரிங்களா? அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, திருச்சி கோட்டை சுவர். சரிங்களா? நவாப் கோட்டை தான் திருச்சியில இருக்கு. சரிங்களா? திருச்சி கோட்டை சுவரிலும் ஸ்ரீரங்கம் வைஷ்ணவ கோவில் சுவரிலும் ஒரு போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணி ஒட்டிட்டாங்க. சரிங்களா? அதுல என்ன இருந்தது அப்படின்னா, இந்த மண்ணுல ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு பெரிய வந்து கிளர்ச்சியை உண்டாக்கணும் அப்படின்றதா நம்ம நோக்கம் அப்படின்ற மாதிரி இந்த பிரகடனத்துல வெளியிடுறாங்க. சரிங்களா? யாரு? மருது சகோதரர்கள். ஓகேங்களா? ஆனா இது என்ன ஆகுது? ஆங்கிலேயருடைய பிரித்தாளும் கொள்கையால இதுவும் வந்து தோல்வியில முடிஞ்சிருது. சரிங்களா? அந்த பாளையக்காரருக்குள்ளவே வந்து பிரித்தாளும் கொள்கையை யூஸ் பண்ணதுனால அவங்களுக்குள்ளவே பிளவு ஏற்பட்டது. அதாவது
முஸ்லிம்கள், இந்துக்கள் இப்படிலாம் வந்து பல பாகுபாடு காரணமாக தான் இந்த பிரிவை வந்து ஆங்கிலேயர் ஏற்படுத்துறாங்க. சரிங்களா? அவங்களுடைய இந்த நோக்கத்தினால தான் இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனமும் தோல்வியில முடிஞ்சது. சரிங்களா? கடைசியில என்ன ஆகுது அப்படின்னா, ஆங்கிலேயர்கிட்டயே இந்த மருது சகோதரர்கள் சரணடைகிற முடிவு தான் ஏற்படுது. ஓகேங்களா? திருப்பத்தூர் கோட்டையில தூக்குல போட்டுடுறாங்க. யார? மருது சகோதரர்கள். எப்ப அப்படின்னா 1801 அக்டோபர் 24. ஓகேங்களா? ஊமைதுரையும் செவத்தையாவும் யாருடைய பாதுகாப்புல இருந்தாங்க? மருது சகோதரருடைய பாதுகாப்புல தான் இருந்தாங்க. மருது சகோதரர்களே தூக்குல போட்டதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்களும் ஆங்கிலேயர் பிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? 1801 நவம்பர் 16ல இவங்களையும் தூக்குல போட்டுறாங்க. சாரிப்பா, தூக்குல போடல. அவங்களோட தலையையே வெட்டிடுறாங்க. ஓகேங்களா? கட்டபொம்மனை தூக்குல போட்டாங்க, மருது சகோதரர் தூக்குல போட்டாங்க. ஓகேங்களா? பூலித்தேவரையும் தூக்குல தான் போட்டாங்க. ஊமைதுரையும் செவத்தையாவும் தலையை வந்து துண்டிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த போர்ல கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 73 கிளர்ச்சியாளர்களை மலேயால இருக்கிற பினாங்கிற்கு நாடு கடத்திட்டாங்க. ஓகேங்களா? நாடு கடத்தி அடிமை வேலை செய்யறதுக்காக நாடு கடத்திட்டாங்க. இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம், தென்னிந்திய கிளர்ச்சி, இது வீழ்ச்சிக்கான காரணம், இது எப்படி வந்து தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, கிளர்ச்சியானது ஒரே நேரத்துல ஸ்டார்ட் பண்ணல. பல இடத்துல ஒரே நேரத்துல ஸ்டார்ட் பண்ணியிருந்தா ஆங்கிலேயரை ஈஸியா வந்து தோற்கடிச்சலாம். ஏன்னா அவங்களுக்கு எந்த இடத்துல போர் செய்யறதுன்னு வந்து தெரியாம கன்ஃபியூஷன்ல இருந்திருப்பாங்க இல்லையா, அப்ப ஈஸியா வந்து தோற்கடிச்சிருக்கலாம். ஆனா இவங்க வந்து இந்த கிளர்ச்சியாளர்கள் வந்து ஒரே நேரத்துல ஸ்டார்ட் பண்ணல. செகண்ட் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, தீவிரமா வந்து செயல்படலை. சரிங்களா? ஆயுதம் வச்சு தீவிரமா செயல்படல. ஆங்கிலேயரை ஃபாஸ்டா வந்து எதிர்க்க துணியல. இது வந்து செகண்ட் ரீசன். தேர்ட் என்ன சொன்னாங்க? கொரில்லா போர் முறை தான் யூஸ் பண்ணணும், மறைமுகமா தான் தாக்கணும் அப்படின்னா இங்க வந்து அந்த 3 ரூல் வந்து போட்டிருந்தாங்க இல்லையா, அதை வந்து ஃபாலோ பண்ணல. நேரடி மோதலையும் ஈடுபட்டாங்க. டைரக்டாவே அட்டாக் பண்ணி இன்வால்வ் ஆனதால தான் இந்த ப்ராப்ளமே, வீழ்ச்சிக்கான தேர்ட் ரீசன். ஓகேங்களா? ஃபோர்த் ரீசன் என்ன அப்படின்னா, போதிய போர் தடவாடங்கள் இல்லை. அப்படின்னா ராணுவ படை வீரர்கள் கிட்ட வலிமையான ஆயுதங்கள் இல்லை, அதுவும் வந்து ஒரு ரீசன். சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகுது? அந்த கிளர்ச்சியாளர்கிட்ட ஒற்றுமை இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ஆங்கிலேயர்கள் பிரித்தாளும் கொள்கையை யூஸ் பண்ணாங்க இல்லையா, அதுவும் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த தஞ்சை, புதுக்கோட்டை மன்னர், எட்டயபுரம் இவங்கெல்லாம் வந்து ஆங்கிலேயர் கூடவே சேர்ந்துக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒன்னா இருந்த பாளையக்காரர் தான், ஆனா பிரிட்டிஷ் கூடவே போயிட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. இதனாலயே வந்து இவங்களுக்குள்ளவே ஒற்றுமை இல்லாம போயிடுது. அது மட்டும் இல்லாம இந்த போராட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த கூட்டமைப்பு, திண்டுக்கல் கூட்டமைப்பு, மலபார் கூட்டமைப்பு, இவங்களுக்குள்ளவே வந்து ஒற்றுமை இருந்தாலும் அந்த கிளர்ச்சியாளர்கிட்ட ஒற்றுமை இல்லை. இதுவும் வந்து ஒரு ரீசனா சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து ஃபிஃப்த் ரீசன். இதனாலதான் இந்த தென்னிந்திய கிளர்ச்சியானது வீழ்ச்சி அடைஞ்சது, தோல்வியில முடிஞ்சது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஆங்கிலேயர் எதிர்த்தவங்க எல்லாருமே வந்து க்ளோஸ் பண்ணி அமிச்சிட்டாங்க, தூக்குல போட்டு அமிச்சிட்டாங்க இல்லையா. இப்ப அந்த பாளையக்காரர்கள் அப்படின்ற முறையே வந்து ஒழிச்சிருவாங்க. சரிங்களா? எதன்படி அப்படின்னா இந்த கர்நாடக உடன்படிக்கை 1801 ஜூலை 31 யாரு கூட போட்டுப்பாங்க அப்படின்னா ஆற்காடு நவாப் கூட போட்டுப்பாங்க. சரிங்களா? ஆற்காடு நவாப் கூடவும் பிரிட்டிஷ் இடையில நடந்ததுதான் இந்த கர்நாடக உடன்படிக்கை. ஓகேங்களா? எப்ப அப்படின்னா 1801 ஜூலை 31. இதுக்கப்புறம் என்ன ஆகுது? இந்த உடன்படிக்கையில என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழ்நாடு வந்து ஃபுல் கண்ட்ரோல்ல வந்துருது. யாருடைய கண்ட்ரோல்ல? பிரிட்டிஷுடைய கண்ட்ரோல்ல. ஓகேங்களா? டைரக்டா வந்து கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? நேரடியாக டைரக்டா கண்ட்ரோல் பண்ண அதிகாரம் வந்துருது. யார்கிட்ட? பிரிட்டிஷ் கிட்ட. இந்த பாளையக்காரர் முறையையும் ஒழிச்சிடுறாங்க. ஓகேங்களா? இதற்கிடையில தான் தீரன் சின்னமலையும் பிரிட்டிஷ் எதிர்த்து போர் தொட்டிருப்பாரு. சரிங்களா? கிளர்ச்சி வந்து உண்டு பண்ணிருப்பாரு. இந்த தென்னிந்திய கிளர்ச்சிக்கு பிஃபோராவே. ஓகேங்களா? தீரன் சின்னமலை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில இருக்கிற மேலப்பாளையத்துல பிறந்தவர் தான் தீரன் சின்னமலை. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா தீர்த்தகிரி. ஓகேங்களா? இது ஆல்ரெடி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. தீர்த்தகிரி, தீரன் சின்னமலையுடைய இயற்பெயர் வந்து கேட்டிருக்கிறாங்க.
1756 வந்து பிறந்தார். சரிங்களா? இவரு பிரிட்டிஷ் எதிர்த்த முதல் கொங்கு நாட்டு பாளையக்காரர். சரிங்களா? கொங்கு நாடு அப்படின்னா சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு, கொங்கு நாடு. இந்த 5 பிரிவுல ஒண்ணுதான் இந்த கொங்கு நாடு. சரிங்களா? கொங்கு நாடு அப்படின்னா தமிழ்நாட்டுடைய மேற்கு பகுதியை தான் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? மேற்கு பகுதியில கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர் இதெல்லாம் வந்து இந்த கொங்கு நாட்டை சேர்ந்ததுதான். சரிங்களா? அங்க இருந்து எதிர்த்துதான் இந்த தீரன் சின்னமலை. ஓகேங்களா? பிரெஞ்சு இராணுவத்துடைய நவீன போர் முறையை கற்றவர் யாரு? இந்த தீரன் சின்னமலை. இதையும் வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இவர் திப்பு சுல்தான் கூடவும் இருந்து போர்ல வந்து ஆங்கிலேயர் எதிர்த்து போர்ல ஈடுபட்டவர். சரிங்களா? இவருடைய ஒர்க் என்னன்னு பார்த்தோம்னா பாளையக்காரர் தான் இருந்தாரு. அந்த பாளையக்காரர்களுக்குள்ள நிர்வாகம் பண்ணும்போது அவங்களுடைய குடும்பத்துல அதாவது நில பிரச்சனைகள் வேற ஏதாவது அதாவது அவங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வழங்குறவர் தான் யாரு? இந்த தீரன் சின்னமலை. ஓகேங்களா? இவருக்கும் இந்த பிரிட்டிஷ்க்கும் எப்படி வந்து இந்த போரானது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன பார்த்தோம்னா முகமது அலி. சரிங்களா? முகமது அலி யாரு அப்படின்னா நவாப். இந்த நவாப் என்ன பண்ணுவாரு, இந்த தீரன் சின்னமலை இருக்கிறாரு இல்லையா அந்த பிளேஸ்லலாம் வரி வசூல் செஞ்சுட்டு கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு திரும்பவும் அவருடைய இடத்துக்கு வந்து போறாரு. சரிங்களா? அவருடைய தலைநகரான மைசூருக்கே வந்து திரும்பி போகும்போது அவர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண வரி பணத்தை இந்த தீரன் சின்னமலை வந்து பறிச்சுக்கிறாரு, கைப்பற்றுறாரு. சரிங்களா? இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா முகமது அலி கிட்ட சிவன் மலைக்கும் சென்னி மலைக்கும் இடையே இருந்த சின்னமலையே வரி பணத்தை பிடுங்கி கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல் அப்படின்னு வந்து ஒரு டைலாக் வந்து சொல்லி அனுப்பிடுறாரு. சரிங்களா? முகமது அலி வந்து பயந்து திரும்பி ஓடி போயிடுறாரு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த வரி பணம் என் நாட்டு என் மக்களுடைய உழைப்பு பணம், நீ எப்படி வந்து இதை கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரிதான் இவர்கிட்ட இருந்து புடுங்கிக்கிறாரு. சரிங்களா? யாரு? தீரன் சின்னமலை. இதனாலதான் இவருக்கு இவ்வளோ வந்து தைரியம் இருக்கிறதுனாலதான் தீரன் சின்னமலை அப்படின்ற பேரானது இவருக்கு வந்துச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா திப்பு கூட வந்து பல போர்களை ஈடுபட்டாரு சொன்னோம் இல்லையா? அப்ப திப்பு சுல்தான் இருந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல வந்து ஒரு கோட்டையை வந்து கட்டுறாரு. அங்கிருந்தே ஆங்கிலேயரை வந்து எதிர்க்க ஸ்டார்ட் பண்றாரு. சரிங்களா? அங்கிருந்து எங்கேயுமே வந்து நகரல. அதனால அந்த இடம் எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னா ஓடாநிலை அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டது. இவர் எந்தெந்த போர்ல ஈடுபட்டாரு அப்படின்னா காவிரி கரையில நடைபெற்ற 1801 ஆங்கிலேயருக்கும் இந்த தீரன் சின்னமலைக்கும் நடந்த போர். சரிங்களா? 1802ல ஓடாநிலையில நடந்த போர், 1804ல அரச்சலூர் போர். சரிங்களா? இந்த 3 போர்லயுமே தீரன் சின்னமலை தான் வெற்றி பெற்றாரு. பிரிட்டிஷ வந்து ஓட விட்டாரு. சரிங்களா? ஓடாநிலை ஓட விட்டாரு. இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். 3 போர்லயுமே பிரிட்டிஷ் வந்து தோத்துட்டாங்க. யார்கிட்ட? தீரன் சின்னமலை கிட்ட. கடைசியா என்ன ஆகுது அப்படின்னா கடைசியா நடந்த போர்ல நல்லப்பன் என்பவரால காட்டி கொடுக்கப்பட்டார். நல்லப்பன் யாரு அப்படின்னா சமையல்காரர். தீரன் சின்னமலை கிட்ட வேலை பார்த்த சமையல்காரன் நல்லப்பனாலேயே வந்து காட்டி கொடுக்கப்பட்டார். இறுதியில என்ன ஆகும்? கடைசியும் ஏற்கனவே நடந்த பாளையக்காரர் மாதிரிதான் இவருக்கும் நடந்துச்சு. தூக்குல போட்டுட்டாங்க. யார? தீரன் சின்னமலை. சரிங்களா? சங்ககிரி கோட்டையின் உச்சியில் எப்ப அப்படின்னா 1805 ஜூலை 31 தீரன் சின்னமலையும் வந்து தூக்குல போட்டுட்டாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோல நம்ம 2 கேரக்டர்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். யாரு அப்படின்னா மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை. இதற்கிடையில நடந்த தென்னிந்திய கிளர்ச்சி, திருச்சிராப்பள்ளி பிரகடனமும் நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? கண்டிப்பா அதுல வந்து கொஸ்டின் கேட்பாங்க. பிஒய்க்கியூ கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சரிங்களா? இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் தான் வந்து இந்த பாளையக்காரன் போருக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பெரிய இந்திய லெவல்ல ஒரு போரானதே நடந்திருக்கும். சரிங்களா? வேலூர்ல வந்து நடந்திருக்கும். வேலூர் கழகம், அதுக்கப்புறம் பெருங்கழகம். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். சரிங்களா? டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.